கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை மற்றும் சுதந்திர தினத்தன்று போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 6 மணிக்கு தொடங்கிய ஸ்ட்ரைக் நாளை காலை 6 மணி வரை நடைபெறுகிறது. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து நாடு முழுவதும் நடைபெற்று வரும் மருத்துவர்களின் போராட்டத்தால் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. வெளிநோயாளிகள் பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை நடைபெறாததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களின் போராட்டம் வலுத்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கோரி டெல்லியில் NSUI எனப்படும் இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினரும் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மருத்துவர்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடத்தினர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து தமிழ்நாட்டிலும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், திருச்சி KAPV அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர். தினமும் சராசரியாக 86 பெண்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, பெண்களை பாதுகாக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என வினவி உள்ளார். கொல்கத்தா மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், பெண்கள் யாரிடமிருந்து பாதுகாப்பை எதிர்பார்க்க வேண்டும் என வினவினார். மேற்கு வங்கத்தில் நிலவும் அசாதாரண சூழலை மமதா பானர்ஜி தவறாக கையாள்வதாக அம்மாநில ஆளுநர் அனந்த போஸ் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் மாநில அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை குலைந்துவிட்டதாகவும், பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தற்கொலையாக நிறுவும் முயற்சி வேண்டுமென்றே நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பயிற்சி பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இடதுசாரிகளும் பாஜகவும் தவறான தகவல்களை பரப்பி மேற்கு வங்கத்தில் வங்கதேச பாணியில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடுமையாக சாடினார். பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வலியுறுத்தி மமதா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்திற்கு ரித்திக் ரோஷன், கரீனா கபூர், பிரியங்கா சோப்ரா, ஆலியா பட் உள்ளிட்ட பாலிவுட் பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குற்றவாளிக்கு கடும் தண்டனையை வழங்கி அடுத்த தலைமுறையை சிறப்பானதாக நாம் உருவாக்க வேண்டும் என கருத்து தெரிவித்து வருகின்றனர். தங்களது மகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அவருடன் பணியாற்றிய சக மருத்துவர்களுக்கும் பயிற்சி மாணவர்களுக்கும் தொடர்பிருக்கலாம் என பெற்றோர் CBI-யிடம் புகார் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சந்தேகத்தின் பேரில் சிலரது பெயர்களையும் அதிகாரிகளிடம் பெற்றோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. TNPSC குரூப் 2 மற்றும் 2A தேர்வு தேதியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும், ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கிறது. அப்டேட் செய்யப்பட்ட போட்டித் தேர்வுக்கான ஆண்டு அட்டவணையில் TNPSC குரூப் 2 தேர்வு தேதி செப்டம்பர் 28 என குறிப்பிடப்பட்டிருந்ததால் போட்டித் தேர்வர்கள் குழப்பமடைந்தனர். திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்ட விவசாயிகளின் 65 ஆண்டுகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் தொடக்க விழா ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு அருகே உள்ள முதலாவது நீரேற்று நிலையத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் இருந்தவாறு காணொலியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற அவசர செயற்குழு கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வகுக்கும் வியூகங்களை பின்பற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் மின்கட்டண உயர்வு, பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்குவதில் தாமதம் ஆகியவற்றை கண்டித்து திமுகவுக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் தமிழக பாஜகவின் வலியுறுத்தலின் பேரில் திட்டம் நிறைவேறவிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். திட்டத்தை தொடங்கி வைக்கும் இன்றே திட்டத்திற்காக குழாய் பதிக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. மேலும் நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை குறித்தான ஆலோசனைக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் 7 அமைச்சர்கள் கேள்வி எழுப்பினர். அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, KN நேரு, உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, தங்கம் தென்னரசு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். மழைநீர் வடிகால் பணிகளை அடுத்த 30 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நேரு மழைநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 60% முடிவுற்றதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள கல்லாறு ஆற்றினை மக்கள் ஆபத்தான முறையில் கடந்து வருகின்றனர். ஆற்றை கடந்து சென்ற மக்கள் மீண்டும் வீடு திரும்ப முடியாமல் இரவு ஆற்றங்கரைகளிலேயே படுத்து உறங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பாக தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க வேலை நிறுத்தத்திற்கு தடை கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை தொழிற்சங்கம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டார். SSLV D3 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்த EOS-08 செயற்கைக்கோள் புவி தாழ்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலை நிறுத்தப்பட்டது. செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன கருவிகள் மூலம் பேரிடர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்காக இரவு நேரத்திலும் துல்லியமான படம் எடுக்க முடியும். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். சுதந்திர தின விழாவை தொடர்ந்து தனது இல்லத்தில் வீரர் வீராங்கனைகளை சந்தித்த பிரதமர் அவர்களிடம் ஒலிம்பிக் அனுபவங்களை பற்றி கேட்டறிந்தார். அப்போது பாரிஸில் AC வசதி இல்லாததற்காக தன்னை யாரெல்லாம் சபித்தீர்கள் என கேலி செய்தார். நாட்டில் மேலும் 3 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2962 கோடி மதிப்பீட்டில் மேற்கு வங்கத்தின் பாக்கோரா மற்றும் பீகாரின் பிக்தா ஆகிய பகுதிகளில் விமான நிலையம் அமைக்க ஒப்புதல் வழங்கியது. பெங்களூரு, தானே உள்ளிட்ட 3 மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டது. மத்திய அரசின் முக்கிய துறைகளைச் சேர்ந்த செயலர்களை மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டது. இது தொடர்பாக மத்திய பணியாளர் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் செயலராக புண்ணியா சாலிலா ஸ்ரீவாஸ்தவாவும் பாதுகாப்புத்துறை செயலாளராக ராஜேஷ்குமார் சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். குடியரசுத் தலைவரின் செயலராக தீப்தி உமாசங்கர் நியமிக்கப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் இடைவிடாத தொடர் முயற்சிகள் மூலம் ஜம்மு காஷ்மீரில் அமைதி, வளர்ச்சி மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் புதிய சகாப்தத்தை மோடி அரசு உருவாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு புதிய தலைவரை நியமித்து காங்கிரஸ் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. தாரிக் ஹமீத் கர்ராவை ஜம்மு காஷ்மீரின் புதிய காங்கிரஸ் தலைவராக நியமித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் தாரா சந்த் மற்றும் ராமன் பல்லா ஆகியோர் செயல் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த முறை ஹரியானா மாநிலத்துடன் இணைந்து தேர்தலை சந்தித்த மகாராஷ்டிராவுக்கு இந்த முறை தேர்தல் தேதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்த உள்ளதால் பாதுகாப்பு தேவைகள், பருவமழை மற்றும் பண்டிகைகள் காரணமாக இந்த முறை மகாராஷ்டிரா தேர்தல் அறிவிக்கப்படவில்லை என்றார்.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிறந்த நாளான நேற்று ஆம் ஆத்மி மூத்த தலைவர் மணீஷ் சிசோடியா யாத்திரையை தொடங்கியுள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து யாத்திரையை தொடங்கியுள்ள சிசோடியா, சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பது குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் முடிவு செய்யப்படும் என்றார். ஆராய்ச்சி படிப்புகளுக்கு பெறப்படும் மானியத்திற்கான வரியை செலுத்தாததால் அபராதத்துடன் மொத்தம் 120 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என டெல்லி IIT நிறுவனத்திற்கு GST இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கல்வி மானியத்திற்கு வரி கோரப்பட்டது தொடர்பாக கருத்து தெரிவித்த கல்வித்துறை அதிகாரி ஒருவர் மத்திய அரசு மானியத்திற்கு GST பொருந்தாது என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடைபெற்றது. கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளராக இருந்த ஹரிஷ்குமார் நேரில் ஆஜராகி அமலாக்கத்துறை கேட்ட கேள்விகளுக்கு கூண்டில் ஏறி நின்று பதில் அளித்தார். இதனையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 55வது முறையாக நீட்டிக்கப்பட்டது. அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு முதலமைச்சர் மருந்தகம் என்ற பெயரில் லேபிள் ஒட்டுகிற வேலையை திமுக அரசு செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், புதுமையான திட்டங்களை யோசிக்க தெரியாமல் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு லேபிள் ஒட்டிக் கொள்வதாக விமர்சித்தார். மேலும் தாலிக்கு தங்கம், மடிக்கணினி திட்டங்களை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் கொண்டு வந்த எந்த திட்டமாக இருந்தாலும் அது திமுகவின் லேபிள் ஒட்டப்பட்ட திட்டங்களை தவிர மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்து எந்த திட்டங்களும் கிடையாது என அதிமுகவிற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரையும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என கூறினார். தமிழ்நாட்டில் காமராஜரின் ஆட்சியை அமைக்க காங்கிரஸ் கட்சியில் வலுவான கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். விருதுநகரில் காங்கிரஸ் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், 1967ஆம் ஆண்டு இருந்தது போல தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும் என்றார். சமீப காலமாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி, போலீசார் கண்களை மூடிக்கொண்டு மனுதாரரின் நிலத்தை அபகரிக்க உதவியுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், சர்வதேச வள்ளலார் மையத்துக்கு தேவையான அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நேற்று கடற்கரைக்கு செல்லும் கடைசி மின்சார ரயிலில் பயணிப்பதற்காக நடைமேடையில் பயணிகள் கூட்டம் அலைமோதிய காட்சி வெளியாகியுள்ளது. தாம்பரம் பணிமனை பராமரிப்பு பணிக்காக வரும் 18ஆம் தேதி வரை பல்லாவரம் கூடுவாஞ்சேரி இடையேயான மின்சார ரயில் சேவை பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்து கடனாளியாக வந்துள்ளதாகவும் அரசுதான் உதவ வேண்டும் என்றும் இலங்கையிலிருந்து திரும்பிய தமிழ்நாடு மீனவர்கள் தெரிவித்தனர். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 13 பேர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த போது செய்தியாளர்களை சந்தித்தனர். நெல்லையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகளில் சாதி ரீதியான பாடல்கள் ஒலிக்க செய்தால் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாணவர்களிடையே ஏற்படும் சாதி மோதலை தடுக்கும் வகையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுடன் நடந்த கூட்டத்தில் காவல்துறை இவ்வாறு தெரிவித்துள்ளது. பட்டாவில் பெயர் திருத்தம் செய்ய 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த துணை வட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். மன்னார்குடியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது பட்டாவில் உள்ள மனைவியின் பெயர் தவறாக இருப்பதால் அதனை திருத்த வேண்டும் என துணை வட்டாட்சியர் நாகராஜனை அணுகிய போது அவர் லஞ்சம் பெற்றுள்ளார்.
கடலூர் மாவட்டம் பன்னாடம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டுவரப்படும் நெல் மூட்டைகளை எடை போட தலா 50 ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் கொள்முதல் நிலையத்திற்கு வெளியில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக கன்னியாகுமரி மாவட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தக்கலை பேருந்து நிலையம் அருகே ஒருநாள் தேநீர் கடை அமைத்து நிதி வசூலித்தனர். டீ மற்றும் பலகாரங்களுக்கு விலை நிர்ணயம் செய்யாமல் மொய் விருந்து போல் நிதியை உண்டியலில் போட்டு செல்லுமாறு வாடிக்கையாளர்களிடம் கூறினர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பெருந்திடல் வளாக நுழைவாயில் முன்பாக நடைபாதையில் ஏறிய காரால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து நடைபாதையில் ஏறி அங்கிருந்த மதில் சுவரில் மோதி நின்றது. இதனை கண்டு நடைபாதையில் இருந்த அனைவரும் ஓட்டம் பிடித்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. திருப்பூரில் உள்ள நஞ்சராயன் குளத்திற்கு மத்திய அரசு ராம்சார் குறியீடு வழங்கியுள்ளதால் அதனை சுற்றுலா தலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கூலிப்பாளையம் பகுதியில் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த குளத்திற்கு ஆண்டுதோறும் 25,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வலசைக்கு வந்து செல்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் சாம்பசிவபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் குளம் வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குளம் வெட்டும் பணிக்கு வந்த 100 நாள் வேலை திட்ட ஊழியர்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் வேறு பகுதியில் குளம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐ லவ் குற்றாலம் என்ற செல்ஃபி ஸ்பாட்டில் சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். குற்றாலத்தில் சீசனை கொண்டாடும் வகையில் சாரல் திருவிழா தொடங்கியது. இதனை ஒட்டி வைக்கப்பட்டு ஐ லவ் குற்றாலம் என்ற செல்ஃபி ஸ்பாட்டை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் நகைகள் மற்றும் பணம் திருடிய நபரை சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பாரதிதாசன் தெருவைச் சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவர் தனது வீட்டின் பீரோவில் இருந்து 3.5 சவரன் நகை, 10,000 ரூபாய் மற்றும் அறையிலிருந்த 4 செல்போன்கள் மாயமானது குறித்து போலீசில் புகார் அளித்திருந்தார். மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் மாரநாடு கருப்பணசுவாமிக்கு 20 அடி நீள அரிவாளை நேர்த்தி கடனாக செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் குஷ்பு ஒலிம்பிக் வீராங்கனை என்றும் 4 ஆண்டுக்கு ஒரு கட்சி என்று தாவிக் கொண்டிருப்பார் எனவும் விமர்சித்தார். கொல்கத்தா பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படவே கூடாது என இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட இளம் பெண்ணுக்காக மருத்துவர்கள் ஒன்றிணைவது கண்டு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். 2025 ஐபிஎல்லில் அன்கேப்டு பிளேயராக தோனி தக்க வைக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற வீரரை அன்கேப்டு பிளேயர் பிரிவில் அனுமதிக்கும் விதிமுறையை சிஎஸ்கே மீண்டும் கொண்டு வரும்படி கேட்டிருந்த நிலையில் அதற்கு பிசிசிஐ ஒப்புதல் அளிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஐபிஎல் அணிகளில் ஒன்றான பஞ்சாப் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் பிரீத்தி ஜிந்தா, இணை உரிமையாளர் மோஹித் பர்மன் தனது பங்குகளில் ஒரு பகுதியை வேறு தரப்பினருக்கு விற்பதை தடுக்க கோரி சண்டிகர் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. முன்னாள் வீரர் தினேஷ் கார்த்திக்கின் இந்தியாவின் ஆல் டைம் பிளேயிங் 11இல் 3 விதமான ஐசிசி கோப்பைகளை வென்ற தோனிக்கு இடம் இல்லாதது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. தினேஷ் கார்த்திக் தேர்வு செய்த அணியில் ஷெவாக், ரோஹித், டிராவிட், சச்சின், யுவராஜ் சிங், ஜடேஜா, அஸ்வின், கும்ளே, ஜவாஹிர் கான் மற்றும் பும்ரா இடம்பெற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்க T20 அணியில் தாம் இல்லாததில் ஆச்சரியமில்லை என முன்னாள் கேப்டன் தெம்பா பவுமா தெரிவித்துள்ளார். ஒருவேளை T20 அணியில் தாம் இருந்திருந்தால் அது பலரது புருவத்தை உயர்த்தும் வகையில் அமைந்திருக்கும் எனவும் தெம்பா பவுமா கூறியுள்ளார்.
மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்காக சதமடித்த இரண்டாவது வீராங்கனை என்ற சாதனையை விஷ்மி குணரத்னே படைத்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் விஷ்மி குணரத்னே இந்த சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்னர் இலங்கை அணிக்காக ஒருநாள் கிரிக்கெட்டில் சமாரி அத்தபத்து மட்டுமே சதமடித்திருந்தார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் போபண்ணா இணை தோல்வியடைந்தது. முதல் செட்டை 6-4 என ஆர்த்தர் பில்ஸ் இணையும், இரண்டாவது செட்டை 7-6 என போபண்ணா இணையும் கைப்பற்றியது. இதையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டில் ஆர்த்தர் பில்ஸ் இணை 10-8 என்ற புள்ளி கணக்கில் போபண்ணா இணையை வீழ்த்தியது. சென்னையின் FC அணியில் பெங்களூருவைச் சேர்ந்த விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி 4 ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக அணி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடருக்காக அனைத்து அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. ஊக்க மருந்து உட்கொண்டதாக இலங்கை வீரர் நிரோஷன் திக்வெலா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் கடந்த மாதம் முடிந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரில் அவர் ஊக்க மருந்து உட்கொண்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இலங்கை ஊக்க மருந்து தடுப்பு முகமை நடத்திய சோதனையில் நிரோஷன் திக்வெலா தோல்வி அடைந்துள்ளார். நலன் குமாரசாமி இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடிக்கும் வா வாத்தியார் படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் கார்த்தி தனது பகுதிகளை நிறைவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி ஷெட்டியும் வில்லனாக சத்யராஜும் நடித்துள்ளனர். லைகா தயாரிப்பில் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் படத்தில் துருவ் விக்ரம் கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு AR ரஹ்மான் மகன் ARR அமீன் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகை கரிஷ்மா டானர் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தனது 40 வயதிலும் தளராமல் கரிஷ்மா டானர் கடுமையாக உடற்பயிற்சி செய்வது ரசிகர்களை பெரிதும் ஊக்கப்படுத்தியுள்ளது. கருப்பு நிறத்தில் கவர்ச்சியான உடை அணிந்து நடிகை டாப்ஸி நடத்திய போட்டோஷூட் புகைப்படங்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ள டாப்ஸி தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பூவானம் கிராமத்தில் ஸ்ரீ அக்னி காளியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூசை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று உலக மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் அனைவருக்கும் நன்மை கிடைத்திடவும் வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு பண அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வணங்கினர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில் உள்ள எல்லையம்மன் திருக்கோவிலில் தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய அம்மன் திருக்குளத்தை 5 முறை சுற்றி வந்தார். மயிலாடுதுறையில் உள்ள தெப்பக்குளம் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி 108 திருவிளக்கு பூசை நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூசைகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் வடக்கு வட்ட காளியம்மன் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூசை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு உலகில் அன்பு, அமைதி ஏற்பட வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் திருவிளக்கேற்றி வழிபட்டனர். மோட்டோரோலா நிறுவனமும் புதிய ஸ்மார்ட் வாட்ச் மாடலை அறிமுகம் செய்துள்ளது. மோட்டோ வாட்ச் 120 என்று அழைக்கப்படும் இந்த புதிய வாட்ச் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் தரமான அம்சங்களுடன் வெளிவந்துள்ளது. இந்த வாட்ச் 10 நாட்கள் வரை பேட்டரி பேக்கப் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை 10,913 ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது.
ரெட்மி நிறுவனம் இந்தியாவில் ரெட்மி A3X ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்திருக்கிறது. 5000 mAh பேட்டரி, LCD டிஸ்பிளே, யூனிசாக் சிப்செட் உள்ளிட்ட பல சிறப்பான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. 4 நிறங்களில் விற்பனைக்கு வந்திருக்கும் இந்த போனின் ஆரம்ப விலை 7,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கியா நிறுவனம் வரும் அக்டோபர் 3ஆம் தேதி 2 புதிய கார்களை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி புதிய கார்னிவல் மற்றும் எலக்ட்ரிக் கார் மாடலான EV9 ஆகிய கார் மாடல்களை அறிமுகம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நெடுஞ்சாலை பாதுகாப்புக்கான காப்பீடு நிறுவனம் டாப் சேஃப்டி பிக் விருதை EV9 காருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது.